கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீடுகளில் இருந்தும் மற்றும் பல இடங்களிலும் இருந்து பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற தேவ மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் இப்பொழுது கர்த்தரை ஆராதனை செய்வோம். அவர் நமக்கு எப்பொழுதும் பக்கத்துணையாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். எங்கும் நிறைந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இப்படி கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் இந்த பாடலை பாடி அவருடைய பிரசங்கத்தை எப்பொழுதும் தொடங்குவார்கள். ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராம், இயேசு என்னை கைவிடவில்லை மாட்டார் என்று விசுவாசமாய் பாடுகிறாய், ஆனால் நீ அனுபவத்தோடு பாட வேண்டும். இயேசு என்னை கைவிடவில்லை என்று பாடுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அப்பொழுது ஜீவானந்தம் ஐயா அவர்கள் அந்த பாடலை அப்படி கொஞ்சம் மாற்றி பாட ஆரம்பித்து விட்டார். எப்படி என்றால், அவர் என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. அருமையானவர்களே, இயேசு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நாட்களில் இருக்கிற கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் கூட கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒருவேளை நாம் கூடி சேர்ந்து ஒன்றாக ஆராதிக்கிறதுக்கு சபையிலே வந்து ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும் கர்த்தருடைய இனிய பிரசன்னம் நம்மை வீடுகளிலும் சந்திக்கும், வீடுகளிலும் நிரம்பி இருக்கும் என்கிறதில் ஐயமில்லை. குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை நாம் இருக்கிற இடங்களிலிருந்தே கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு சிறு ஜெபம் செய்து ஆரம்பிப்போமா? நல்ல பிதாவே, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சூழ்நிலைகள் வேறுபட்டாலும் எங்கும் நிறைந்திருக்கிற எங்கள் பரம தகப்பனே, கிருபையுள்ள நேசரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள், செய்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டும் ஆண்டவரே தகப்பனே, நீர் சந்தோஷத்தோடு எல்லா வீடுகளிலும் ஆண்டவர் இனிய பிரசன்னத்தை கொடுத்து தேவ பிள்ளைகளுடைய வாயின் துதிகளை நீர் அங்கீகரித்து, அவருடைய துதிய ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்து, அவருடைய பாடல்களை அங்கீகரித்து, அவருடைய தியானங்களையும் அங்கீகரித்து, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களோடு இருந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் முதலாவது ஒரு பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற பாடலை உற்சாகமாகவே இருந்த நிலையிலே நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர்
சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன்னடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே 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 எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, இதுவரை உதவி செய்த எபினேசரே, உம்மையே ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் இருந்த விதமாகவே கண்களை மூடி ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து நாம் நம்முடைய விசுவாச குடும்பத்தார் எல்லாரும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர்தாமே அவர்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் எங்கெங்கே பிரிந்திருந்தாலும் கூட வீடுகளில் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி நாம் ஆராதனை செய்ய கிருபை தரும்படியாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்முடைய திருநாமத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய விசுவாச குடும்பத்தார் எல்லாரும் எங்கெங்கே இருந்து இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய உள்ளங்களையும் ஆண்டவரே ஒருமுகப்படுத்துவீராக. அந்தந்த இடங்களிலே வீடுகளிலே உமது இனிய பிரசன்னம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, குடும்ப ஆராதனையாக ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா தாப்பனே நாட்கள் கொடிதாக இருந்தாலும் கூட நாங்கள் ஆண்டவரே தாப்பனே இந்த நாளிலே உம்மை சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு தேவையான கிருபைகளை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம்.
அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய ஜெபங்களையும் நீர் கேட்டறளவும், அவர்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீர் அங்கீகரிக்கவும், அவர்களுடைய தியானங்களை கர்த்தர் நாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி, கர்த்தாவே தகப்பனே, சூழ்நிலைகள் மாறினாலும் சந்தர்ப்பங்கள் வேறு விதமாக இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே தகப்பனே 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 அட்மாஸ்பியர் இல்லாமல் இருந்தாலும் இனிய பிரசன்னத்தினாலே நாங்கள் ஆளுகை செய்யப்பட பரிசுத்த ஆவியான உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பாடல்களை கேட்டு நீர் மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷப்பட்டு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலிருந்து வீடுகளிலிருந்து உம்மை துதித்து பாடும்படியான சிலாக்கியத்தை தந்தீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபை கோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்களிலே பரவிக்கொண்டு வருகிறதான இந்த வைரஸ் கொரோனாவினுடைய தாக்குதல் நமது மக்களை சந்திக்க விடாதபடி கர்த்தர் தடுத்தாட்கொள்ளும்படிக்காகவும், நம்முடைய தேசத்திலே இது எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ண விடாதபடிக்கு கர்த்தர்தாமே நம்முடைய தேசத்தை காத்துக்கொள்ளும்படியாகவும், உலகம் முழுவதிலும் உண்டாயிருக்கிற பயங்கரத்திற்கு விலக்கி உலகம் அனைத்திலும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் இருக்கிறதான இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு முற்றிலுமாய் நீங்கி எல்லாரும் சுகமடையும்படியாக சுபிட்சமடையும்படிக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். பாஸ்டர் விக்டர் அவர்கள் இப்பொழுது வந்து நமக்காக ஜெபம் செய்வார்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே உலக நாடுகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எல்லா பொருளாதார சீர்குலைவுகளும் ஏற்பட்டு ஜனங்கள் படுகின்ற ஆண்டவரே உபத்திரங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் என் தேவன் தாமே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய குறைகள் குற்றங்களை நீர் தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே கர்த்தாவே இந்த மக்கள் ஆண்டவர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களோடும் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலை மாற்றி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மால் மாத்திரமே முடியும் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒத்தாசை வரும் பர்வதமாக இருக்கிறீர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே கண்கள் எங்கள் மீது இரக்கமாய் காணப்படும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள 138 கோடி மக்கள் உள்ள உடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத எத்தனையோ கோடி மக்கள் உள்ள எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வேண்டி நிற்கிறோம் ஐயா. எங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே கிருபையாக இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றாட தினக்கூலிகள் ஆண்டவரே கர்த்தாவே அன்றாடம் வேலை செய்தால் ஆண்டவரே உணவு என்ற நிலையிலே காணப்படுகின்ற மக்கள் ஏராள மக்கள் உள்ள தேசம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் மனதுருக்கம் கொண்டு ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தேசத்திலே பரவி ஆண்டவரே தேசத்தின் ஆண்டவரே கர்த்தாவை பொருளாதாரத்தை பாழ்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரே இதன் வீரியம் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் தாமே இறங்கி ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, உம்மை விடுதலையோடு துதிக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனையின் காரியங்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்க ஆண்டவரே ஆலயத்திலே வந்து ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த நிலைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் ஐயா. உம்மை விடுதலையோடு துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளையும் அனுகூலமாக மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. தடைகளை தகர்க்கிறவர் முன்னே செல்கிறார் என்று சொல்லி மீகாவிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ தடைகளை தகர்க்கிற தேவன் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, சூழ்நிலையை மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சகலத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன், சகலத்தையும் ஆண்டவரே வார்த்தையினாலே வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியறலும் அப்பா ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாம் முற்றுபெறும் அப்பா ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே சபையாய் ஒருமித்து நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உதவி செய்வீராக, தகப்பனே உதவி செய்வீர்
செய்வீராக. இந்த சூழ்நிலைகள் முற்றிலுமாய் விலகி ஆண்டவரே கர்த்தாவே உம்மை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கத்தக்கதாய் உதவி செய்வீராக. ஆண்டவரே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே என்னுடைய விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவை சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்திலே நிலை நிற்க ஆண்டவரே விசுவாசத்திலே பலனடையத்தக்கதாய் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஆண்டவரே தேவ சமூகத்தை இன்னும் அதிகமாய் தேடவும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள விசுவாச மக்கள் ஆண்டவரே தங்களை திடப்படுத்தி கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் 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 சோத்திரம். சகலத்தையும் மாற்ற வல்ல தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே கிருபையாய் இறங்குவீராக. உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரமே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. தகப்பனே நீர் மாத்திரமே இதற்கு ஒரு முடிவு செய்ய ஆண்டவரே உம்மால் மாத்திரமே முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் அரசாங்கம் விதிக்கின்றதான எல்லா ஆண்டவரே கர்த்தாவே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செயல்பட போகிறதுக்காக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகளை எல்லாம் முற்றிலும் நீங்க பண்ண போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசிகளையோ நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான மக்களையோ ஒருவருக்காயிலும் பாதிப்பு வராதபடிக்கு இதுவரைக்கும் வந்திருக்கிறவர்களை கர்த்தர் காத்து கொள்ளும்படிக்காக இனி ஒருவரையும் தொடவிடாதபடி கர்த்தர் வேலி எடுத்து காக்கும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இதற்காக அரசாங்கம் எத்தனையோ விதத்திலே முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது. 144 தடைச்சு உத்தரவின் மூலமாக வீட்டுக்குள்ளே இருந்து நாம் நமது நேரங்களை செலவிடுகிறதுக்கும் நம்முடைய குடும்பத்தினரோடு கூட மட்டும் இருக்கும்படிக்காக வீட்டுக்குள்ளே இருக்கும்படிக்காக நம்மை காத்துக்கொள்ளத்தக்கதாக அநேக ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்கள். வெளியே போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குமானால் அதற்கான கவசத்தை முகமூடியை போட்டு கொண்டு செல்லவும், கடை வீதி இதற்கு போக வேண்டிய நிர்பந்தங்களின் நிமித்தமாக மட்டும் வெளியே செல்கிறவர்கள் பாதுகாப்பாக செல்லும்படிக்காகவும் இந்த அரசாங்கம் போட்டிருக்கிறதான போலீஸ் அதிகாரிகள் போட்டிருக்கிறதான சட்டத்திட்டங்களுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து நடந்து யார் ஒருவரும் அதை மீறி நடக்காதபடிக்கும் அது தங்களுக்கு தாங்களே கேடான காரியத்தை அறிவித்துக் கொள்கிறார்கள் என்றும் இந்த வைரஸ் பரவுகிறதுக்கு அது ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்கிறார்கள் என்கிறதையும் உணர்ந்து கொண்டு கிருபையாக தயவாக எல்லா மக்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து இதில் எல்லாரும் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு முழு மனதோடு கீழ்ப்படிந்து செயல்படும்படிக்காகவும் இதை நடத்துகின்றதான அரசாங்கத்தின் அதிகாரிகள் மேலே இருக்கிறவர்கள் போலீஸ் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்படாதபடிக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்யும்படிக்காகவும் இருக்கிறதான அனைத்து டாக்டர்ஸ் உதவி செய்கிறதான நர்சஸ் அதுபோல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சுகாதாரத்துறையில் இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் கர்த்தர் தேவையான பாதுகாப்பையும் தேவையான உற்சாகமானதையும் கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ளும்படிக்காக அவர்களுக்கெல்லாம் தேவ கிருபை நிறைவாயிருக்கும்படிக்காக அருமையான பாஸ்டர் பாக்கியராஜ் அவர்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் இந்திய தேசத்திலே பரவி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் தேசத்திலே இந்த கொரோனா வைரஸை நீர் முற்றிலுமாய் அகற்றி ஆண்டவரே ஒரு சுபிஷத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான விதிமுறைகளை ஆண்டவரே நாங்கள் பின்பற்றி எங்கள் இல்லங்களிலே இருந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு இன்னும் கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக அரசாங்கம் எடுக்கிறதான எல்லா முயற்சிகளையும் தேவனாகிய கர்த்தர் தாமே அதை நடத்தி கொடுக்கும்படியாக நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இதிலே பணி செய்கிறதான டாக்டர்களுக்காகவும் ஆண்டவரே அதே போல் செவிலியர்களுக்காகவும் அதே போல் துப்புரவு பணி செய்கிற எல்லா மக்களுக்காகவும் அதே போல் ஆண்டவரே எங்களுடைய சுகாதார மந்திரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இணைந்து இந்த காரியங்களை எங்கள் தேசத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடும் கூட நாங்கள் இணைந்து ஆண்டவரே அவர்கள் சொல்கிற காரியங்களுக்கு எல்லாவற்றிலும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே போலீஸ் அதிகாரிகள் அப்படியாய்
நிறைய பேர் இதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்து கர்த்தாவே மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நிறைய காரியங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவரே, வெளியிலே செல்லும்போது போகும்போதும் அவர்கள் முகக்கவசங்களை அணிந்து தங்கள் கைகளை உள்ளே வரும்போது போகும்போது சுத்தமாய் கழுவி அதன்படி அவர்கள் தூய்மையாக இருக்கத்தக்கதாக கர்த்தாவே நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் பின்பற்றி நடக்க, தேச மக்கள் அதை பின்பற்றி நடக்க நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே இந்த காரியங்களை எல்லாம் கடைபிடித்து நடந்து ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கும் சமுதாயத்துக்கும் சீக்கிரத்தில் இந்த கொரோனாவை விட்டு முற்றிலுமாய் ஒழித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அதன்படியே செய்ய போகிறதுக்காக எல்லாரும் வாயிலிருந்து இருக்கிற இடங்களிலிருந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பாஸ்டர் ஜெபித்தபடி இதை அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி எடுத்து பெருமுயற்சி எடுத்து எத்தனையோ விதங்களிலே மக்களுக்கு அதை புரிய வைத்திருக்கிறார்கள். அதே போல் இந்த தடை சட்டத்தின் மூலமாக ஐசோலேட் பண்ணி, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அது பரவாதபடி இருக்கிறதுக்கு மக்கள் கூடுகைகளை எல்லாம் தவிர்த்து சட்டத்திட்டங்களை போட்டு அதை செயல்படுத்துகிறார்கள். அப்படி செய்கிற அனைத்து சட்டத்திட்டங்களுக்கும் போலீஸ் அதிகாரி சொல்கிறதுக்கும் எல்லாம் கீழ்ப்படிந்து நடந்து வெற்றிகரமாக இந்த கொரோனா வைரஸை தேசத்தை விட்டு துரத்திவிட கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக இன்னொரு முறை கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அதற்காக பிரயாசப்படுகிறதான சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அதில் பணியாற்றுகிற அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய உற்சாகமானதுக்கு ஏற்ற நிறைவான மனநிறைவை கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக இதை செய்யும்படிக்கான கிருபையை தரும்படிக்காகவும் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த நாட்களிலே அதிகமாக வெளியிடங்களிலே போய் பொருள்களை வாங்கினாலல்லாமல் வீடுகளிலே சாப்பாடு முதற்கொண்டு செய்ய முடியாது. அதனாலே இதற்கான போக்குவரத்துகள் சில அவசியமான தேவைகளுக்காக இருக்கிறது. இவர்கள் அப்படி வெளியே போகிறது வருகிறதன் மூலமாகவும் எந்த பிரச்சனைகளும் நேரிடக்கூடாது, எந்த தொற்றுகளும் வரக்கூடாது. அதே போல் காய்கறிகள் மற்ற பொருட்களை வாங்குகிறவர்கள் அதை உபயோகப்படுத்துகிறவர்கள் இதன் மூலமாகவும் பரவ விடக்கூடாது. கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். விசுவாச குடும்பங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், தேச மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் அப்படி ஆண்டவர் செய்ய போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை 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 மகிமை. கர்த்தர்தாமே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. நாம் மட்டும் இப்படி குடும்பத்தில் வீட்டோடு இருந்து ஆராதிக்கவில்லை. ஒரு சின்ன வீடியோவை உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன், பாருங்கள். அநேக இடங்களிலே தேவ பக்தர்கள் தேவ பிள்ளைகள் எல்லாரும் வீடுகளிலே இருந்து கொண்டே இந்த 144 தடை சட்டத்தை அங்கீகரித்த வண்ணமாகவே ஒரு ஆராதனை செய்கிறதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தால் உங்களுக்கு உற்சாகம் அடைந்துவிடும். கர்த்தர்தாமே நம்மையும் ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி இப்பொழுது பார்த்து கொண்டிருந்த வீடியோவில் அவரவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறார்கள் பார்த்தீர்களா? அதுபோல் நாமும் செய்வோம். எங்கிருந்தாலும் ஒரு மனம், ஒற்றுமை, அன்பு, ஐக்கியம் பரஸ்பரமாய் உண்டாயிருக்கட்டும். தேவ பிரசன்னத்தில் இருப்போம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நமது வேத புஸ்தகத்தை திறந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வீட்டுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் வாசித்தது போல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் வெளியே நிற்பானே, உள்ளே வாரும், உமக்கு வீடும் உமது ஒட்டகங்களுக்கெல்லாம் இடமும் ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியே நாங்கள் இந்த நாளிலே செய்தியை தியானிக்க கர்த்தர் கிருபை அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வேத பகுதி தான். அதாவது ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்த்து கொண்டு வருகிறதுக்காக எலியேசர் அனுப்பப்படுகிறார். எலியேசர் ரெபேக்காளை கண்டுபிடித்து அவளுடைய வீட்டிலே இப்பொழுது போய் தங்குகிறதுக்காக கேட்கிறார். அம்மா, உங்கள் வீட்டிலே நாங்கள் தங்குகிறதுக்கு, எங்கள் ஒட்டகங்கள் எல்லாம் கட்டுகிறதுக்கு இடம் உண்டா என்று கேட்கிற பொழுது, ஆம், எங்களுக்கு தாராளமாக இடம் இருக்கிறது என்று அழைத்து கொண்டு போகிறான். அப்பொழுது எலியேசர் அந்த வீட்டில் போய் உள்ளே பிரவேசியாமல் வெளியே நிற்கிறார். அப்பொழுது லாபான் வந்து அவரை அழைக்கிற பொழுது நாம் இப்பொழுது கேட்ட இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் உமது ஒட்டகங்களுக்கெல்லாம் இடமும் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமருமையானே, ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், ஆனால் எங்கே நிற்கிறார்? வெளியே நிற்கிறாராம். அப்படியானால் ஆசீர்வாதம் உள்ளே இருக்கிறது, வெளியே நாம் நின்று கொண்டு அதை அனுபவிக்க முடியாது. ஆமருமையானே, யார் ஒருவர் வந்தாலும் இப்போது கதவு வரைக்கும், நிலைக்கால்கள் வரைக்கும் வருவார்கள். அந்த நிலைக்கால்களுக்கு உள்ளே வருகிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. வெளியே காலிங் பெல் அடிப்பார்கள். அதை கேட்டு உள்ளே இருக்கிறவர்கள் வந்து வாருங்கள் என்று அழைத்தால்தான் உள்ளே போக முடியும். அப்போது வெளியே இருந்து கொண்டு உள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. அதே போல தான் எலியேசர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அப்போது லாபான் வந்து அவரை உள்ளே அழைக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் உள்ளே வாரும், வெளியே நிற்பானே என்று வருந்தி கூப்பிடுகிறார். ஆமருமையானே, இப்பொழுதும் கூட நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளே இருக்கிற அனுபவம் வேறே, வெளியே இருக்கிற அனுபவம் வேறே. ஆகினாலே உள்ளே வீட்டுக்குள் பிரவேசிப்போமானால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியும். இதை நாம் புரிந்து கொள்வோமாக. இன்றைக்கு ஒரு 4 வீடுகளை பற்றிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். நாம் இந்த நாட்களிலே வீடுகளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். நமது குடும்பத்தோடு இருக்கிறதனுடைய பாக்கியம் என்னதென்றும் அதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்னதென்றும் நாம் சிந்திக்கப் போகிறோம். கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு திருவசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், தயவு செய்து 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதி ஜலப்பிரளயம் வருகிற பொழுது நோவாவை ஆண்டவர் பேழை ஒன்றை உண்டாக்க சொன்னார். அப்படியே பேழையெல்லாம் ரெடியாகிவிட்டது. பேழைக்குள்ளே சகலவிதமான ஜீவசந்துக்களையும் அழைத்து உள்ளே கொண்டு போகும்படி தேவன் கட்டளையிட்டது போல நோவாவும் செய்து முடித்தார். பிற்பாடு அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் உள்ளே பிரவேசித்தார்கள். வேறு யாரும் வரவில்லை. ஆகையினாலே அவர்களை உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான்.
நோவாவின் காலத்திலே 120 வருஷ காலம் மழை வரப்போகிறது என்று அறிவிப்பு கொடுத்திருந்தும் கூட, இந்த நோவா பேழையை உண்டு பண்ணுகிறதை பார்த்தும் கூட யாரும் அதை நம்பவில்லை. ஒருவேளை இந்த பேழை கட்டுகிறதுக்கு உபயோகரமாக இருந்ததான வேலையாட்கள் கூட அதை பற்றி நம்பிக்கை உள்ளவர்களாக இல்லை. ஒருவேளை நமக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, அவர் வேலைக்கு ஏற்ற கூலியை தருவார் என்று தான் நினைத்தார்களே அல்லாமல், அவர்கள் இதை நோவா ஏன் கட்டுகிறார், இதனாலே அவர் என்ன செய்ய போகிறார் என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்தார்கள் இல்லை. அவர்களுக்கு காரியம் வாய்த்தது என்று அவர்களுடைய காரியங்களை மட்டுமே அறிந்தவர்களாயிருந்தார்கள். நோவா தேவன் சொல்லபடியே இதை செய்கிறார் என்றும், பெரும் மழை ஒன்று வரப்போகிறது என்றும், அழிவு இருக்கிறது என்றும் எத்தனை தான் சொல்லியிருந்தும் அவர்கள் எச்சரிப்பை தள்ளிவிட்டார்கள். இப்பொழுது பேழை முடிவு பெற்றது, வேலை முடிந்தது. கர்த்தரும் குறித்த காலம் வந்தவுடனே எல்லாரையும் உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு நீங்கள் வாசிப்பீர்களானால் 40 நாள் இரவும் பகலுமாக வெள்ளம், அதாவது மழை பெய்தது. ஆகினால வெள்ளம் புரண்டு வந்து உலகத்தையே நிரப்பினது. முழு உலகமும் அழிக்கப்பட்டதாக வேத புஸ்தகம் சொல்லுகிறது. மட்டுமல்லாமல் அதை குறித்த காரியங்கள், புதைபொருள் ஆராய்ச்சிகள் மற்றும் பல கோணங்களிலே அவைகள் உலக பிரகாரமாக, அதாவது உலகளாவிய ஒரு ஜலப்பிரளயம் உண்டானது உண்மை என்கிறதை ரூபகாரப்படுத்தத்தக்கதாக காரியங்கள் வந்திருக்கின்றன. இவைகளை குறித்து நான் பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு தெளிவாக நிரூபணத்தோடு கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்லுகிற செய்தி, நோவாவும் அவனுடைய குமாரர்களும் அவனுடைய மனைவிமார்களும் உள்ளே, நோவாவுடைய மனைவி, அவனுடைய குமாரர்கள் சேம், காம், யாப்பேத் 3 பேர், அவருடைய மனைவிகள், ஆக மொத்தம் 8 பேர் மாத்திரம் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அவர்கள் அல்லாமல் அனைத்து ஜீவனுள்ள பறவைகள் பறக்கின்றன, ஊர்வன பறக்கின்றன, நடமாடுகின்றன, அத்தனை ஜீவ ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தது. கவனியுங்கள், நான் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன். மொத்தம் 371 நாட்கள் பேழைக்குள்ளே அடைபட்டிருக்கிறார்கள். பேழைக்குள்ளே இருந்தவர்கள் எல்லாரும் காக்கப்பட்டார்கள். ஆனால் பேழைக்கு வெளியே ஜலப்பிரளயம் வந்தது. தேசத்திலிருந்தான அத்தனை மக்களும் முதல்ல நம்பவில்லை. இந்த நோவா எதற்காக பேழை கட்டினார் என்கிறது அவர்களுக்கு புரியவில்லை. அவர் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை, அதை நம்பவில்லை. ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது மழை பெய்து தண்ணீர் வந்து வெள்ளம் வந்து பெருகி வருகிற பொழுதுதான் அவர்களுக்கு புரிகிறது. அதில் ஒரு காரியம் என்னென்னா, அது வரைக்கும் அவர்கள் மழையை பார்த்ததில்லை. அது மட்டுமல்லாமல், இவர் கப்பல் கட்டுறதா இருந்தால் எங்கே கட்ட வேணும்? கடற்கரையில் கட்ட வேணும். இவர் கட்டாந்தரையில் கட்டுகிறாரே என்று அவர்களுடைய அவிசுவாசம் உறுதிப்படத்தக்கதாக இந்த காரியம் இருந்தபடியினாலே அவர்கள் அதை நம்பவில்லை. அப்படித்தான் இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய வருகை பற்றியும் மற்ற காரியங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிறோம். அதையெல்லாம் யாரும் அவ்வளவு சீக்கிரமாய் நம்பவில்லை. ஆனால் காரியம் நடக்கிற பொழுதுதான் நம்புகிறார்கள். எப்படியோ நான் ஒன்றை சொல்ல வருகிறேன். என்ன சொல்லுகிறேன்? தேவன் சொன்னபடியே அதாவது மழை வந்தது, ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. இந்த பேழைக்கு வெளியே இருந்த அத்தனை ஜீவராசிகளும் மாண்டு போனார்கள். பேழைக்குள்ளே இருந்தவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். பேழைக்கு உள்ளே இருந்தவர்களுக்கு நான் தான் கணக்கு போட்டேன்னு சொன்னேன். மொத்தம் 371 நாட்கள் உள்ளே இருந்திருக்கிறார்கள். அந்த 371 நாட்கள் அவர்கள் உள்ளே இருந்த காலம் எல்லாம் அவர்களுக்கு தேவையான உணவு இருந்தது, அவர்களுக்கு சமாதானம் இருந்தது, பாதுகாப்பு இருந்தது. கவனியுங்கள், அவர்கள் 4 குடும்பம், மாமியாரும் இருந்தாங்க, மருமகளும் இருந்தாங்க, சண்டை சச்சரவு இல்லை. மாமனாரும் இருந்தாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்க, பங்காளி சண்டையும் இல்லை. கவனியுங்கள், வியாதியும் அவர்களுக்கு இருந்ததாக சொல்லப்படவில்லை. அவர்கள் எல்லாரும் சுகத்தோடு இருந்து தேவன் கட்டளையிட்ட நாளிலே ஜலம் வற்றி போனதுக்கு பிற்பாடு தேவன் சொன்னபடியே வெளியே வந்தார்கள். அந்த பேழைக்குள்ளே இருந்தவர்களை கொண்டுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறதான இந்த இத்தனை மனித சந்ததியும் உண்டாகியிருக்கின்றது. அப்படியானால் நீங்கள் கவனிக்க வேண்டும், கர்த்தர் அந்த பேழைக்குள் இருந்த மக்களுக்கு உணவு தேவையானது எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. தேவன் அவர்களோடு இருந்தார். தேவனுடைய வார்த்தையின்படியே செய்கிற பொழுது கர்த்தர் நமது தேவைகளையும் சந்திக்கிறார் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் ஒரு முறை இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்னார்.
அவர்கள் போகிற பொழுது எந்த பொருளும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும், சீசர்களை பொறுத்த வரைக்கும், இயேசு கூட இருந்தால் அற்புதம் செய்வார், நமக்கு சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு இருந்து கொண்டு அவர்களை போய் ஊழியம் செய்ய சொல்லுகிறார். அவர்களும் போகிறார்கள். திரும்பி வந்த பொழுது இயேசு கேட்கிறார், நான் உங்களை பணப்பையோ சாமான் பையோ பாதரட்சிகள் இல்லாமல் உங்களை அனுப்பினேனே, நீங்களும் போனீர்களே, உங்களுக்கு ஏதாயிலும் குறைவுபட்டிருந்ததா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்னாங்க. ஆமருமையார்களே, தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு ஒன்றும் குறைவு இருக்கவே இருக்காது. நீங்களும் கூட வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறீர்கள், வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஆராதிக்கிறீர்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அன்பானவர்களே, எத்தனை அரசாங்கங்கள் நினைத்தும் கூட செய்ய முடியாத காரியத்தை இந்த கொரோனா வைரஸ் இப்பொழுது குடும்பத்தை ஒரு பெரிதான ஐக்கியத்துக்குள் ஆக்கிவிட்டது பாருங்கள். எத்தனை பிரசங்கியார் பிரசங்கித்தும் கூட குடும்பமாக இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் கேட்க மாட்டாத குடும்பமெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்கள் பாருங்களேன். வருஷத்தில் மாதத்துக்கு ஒரு முறை நைட் ப்ரேயர் வைக்கிறோம். ஒரு கால் நைட் ப்ரேயருக்கு வராத ஆண்கள், ஒரு கால் நைட் ப்ரேயருக்கு வராத பெண்கள், ஒரு கால் நைட் ப்ரேயருக்கு வராததான வாலிபர்கள், ஒரு காலும் நைட் ப்ரேயருக்கு வராததான சகோதரிகள், பிள்ளைகளும் கூட இப்பொழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆராதனைக்கு கூட பிரிந்து தனித்தனியாக வருகிறவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஒன்றாய் சேர்ந்து குடும்பமாய் உட்கார்ந்து ஆராதிக்கிறார்கள். சில சமயத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதுங்கிறதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நோக்கத்தோடு செய்கிறார், அனுமதிக்கிறார். ஆகினால் அன்பானவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட, பெற்றோர் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியம். குடும்பத்தில் தயவு செய்து குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். தயவு செய்து குடும்பத்தில் ஆராதனை நேரத்தில் ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை விசேஷ விதமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஒன்றும் உங்களுக்கு குறைவு இருக்கவே இருக்காது. கர்த்தர் தாமே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. பேழைக்குள்ளே ஆசீர்வாதம், பேழைக்குள்ளே சமாதானம், பேழைக்குள்ளே கர்த்தருடைய கரம் இருந்தது, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. நாமும் அதே போல வீட்டுக்குள்ளே நமக்கு சமாதானம், வீட்டுக்குள்ளே நமக்கு சந்தோஷம், வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய இனிய பிரசன்னம், வீட்டுக்குள்ளே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி தெய்வீக ஒருமன ஒற்றுமை அன்பு ஐக்கியத்தோடு கூட கர்த்தரை ஆராதிப்போமாக. கர்த்தர் நமக்கு தந்த சலாக்கியத்துக்காக நன்றி சொல்லுவோமாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நாம் இந்த குடும்ப காரியத்தை குறித்து நாம் நன்றாக புரிந்து, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாரானால் அது நமக்கு மெய்யாகவே நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் என்கிற சந்தேகமில்லை. அடையோட்டுக்குள்ளே இருக்கிற முட்டை எப்படி தான் அறியாதது விதத்திலேயே வளர்ந்து கொண்டு வருகிறதோ, அதே போல் சபை என்கிற அடையோட்டுக்குள்ளே அல்லது பேழைக்குள்ளே இருக்கிறவர்கள் அப்படித்தான் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். நாம் கேட்கிற சத்தியம் நம்மை அறியாமல் நம்மை அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பண்ணவும், அந்த கீழ்ப்படிதின் மூலமாய் உண்டாயிருக்கிறதான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் செய்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கு வெளியே தெரியாது. ஏனென்றால் இது உள்ளாக நமது மனதில் நமது ஆத்மாவில் நடந்து கொண்டிருக்கிற காரியம், வெளியே தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், அடையோட்டில் இருக்கிற முட்டைக்கு உள்ளே நடக்கிறது என்னவென்று வெளியே பார்க்கிறவர்களுக்கு தெரியாதது போல நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற ஆயத்தம் கர்த்தருடைய இனிய பிரசன்னத்தினாலே, தேவ ஆவியினாலே நமக்குள்ளே உண்டாகி கொண்டிருக்கிற மறுரூபம் நம்மை ஒரு ஆண்டவரோடு கூட நித்தியத்தில் இருக்க, பரலோகத்தில் இருக்க, அவர் வருகையிலே அவரிடத்தில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட நம்மை ஆயத்தப்படுத்துறது என்றே மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆகையினாலே வீட்டோடு இருங்கள், வீட்டுக்குள்ளே இருங்கள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் உண்டாக்கி தருவார் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக ஒரு காரியத்தை கவனிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிப்போம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். கவனியுங்கள், இங்கே எலிசா தீர்க்கதரிசியை பற்றியும் அந்த தீர்க்கதரிசனத்தில் ஒரு விதவை பெண் வருகிறாள். அந்த அம்மா ஐயா, என்னுடைய கணவர் மரித்து போனார், அவர் தேவனுடைய மனுஷன், அவர் பஞ்ச காலத்திலே எத்தனையோ தேவ பக்தர்களை கெபிக்கு 50 பேராக வைத்து அவர் காப்பாற்றி கொண்டிருந்தார். எப்படியோ என்னுடைய வீட்டிலே இப்பொழுது அவர் இல்லை, ஆனால்
அவர் பட்ட கடன் நிமித்தமாக என்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் கடன் கொடுத்தவன் அடமானமாக அல்லது அடிமையாக கொள்ள வந்திருக்கிறான். நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் ஒரு ஊழியக்காரனுடைய, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைகள் நிர்கதியான நிலையில் இருக்கிறோம் என்கிறதை நினைத்தரலும் என்று அவனிடத்தில் வந்து கேட்கிறான். அப்போ அந்த தீர்க்கதரிசி ஒன்று சொல்லுகிறான், உன்னிடத்தில் என்னம்மா இருக்குது? ஐயா, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா, நீ ஒன்று செய், பக்கத்து வீடுகளெல்லாம் இருக்கிற வீடுகளில், அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளிலே போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வந்து உன் வீட்டிலே வை. உன்னிடத்தில் இருக்கிறதான அந்த எண்ணெய் எடுத்து அந்த பாத்திரங்களிலே ஊற்று, மீந்ததை நீ எடுத்து வைன்னு சொன்னான். அவ்வளோதான் பாருங்கள். இந்த அம்மா அப்படியே கீழ்ப்படிந்து போனார்கள். அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கினார்கள். உள்ளே தன்னுடைய வீட்டில் இருக்கிறதான அந்த எண்ணெயை எடுத்து இப்பொழுது அந்த பாத்திரங்களில் வார்க்க தொடங்கினார்கள். எத்தனை பாத்திரங்கள் வாங்கினார்களோ தெரியாது, அத்தனை பாத்திரங்களும் நிரம்பிவிட்டது. இனி பாத்திரம் இல்லையே என்று அவள் சொன்னாள். அப்பொழுதுதான் எண்ணெய் நின்று போய்விட்டது. கவனியுங்கள். இப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், அம்மா, அந்த எண்ணெயை நீ விற்று உன் கடனை தீர்த்துவிட்டு மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பிட்டு திருப்தியாயிருங்க என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அந்த ஸ்திரீ அப்படியே செய்தது நிமித்தமாக வீட்டுக்குள்ளே அவள் அந்த பாத்திரங்களெல்லாம் கொண்டு வந்து நிரப்பி வைத்தது போல அவளுடைய விசுவாச கிரியைகளுக்கு தேவன் கொடுத்த பலனை பாருங்கள். எண்ணெய் அமுத சுரபி போல வளர்ந்து கொண்டே வந்து அந்த இருந்த பாத்திரங்கள் அத்தனை நிரம்பி வழிகிற வரைக்கும், இனி பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிற வரைக்கும் அது பெருகி கொண்டே வந்தது. எல்லா பாத்திரங்களும் நிறைந்ததுக்கும் பிற்பாடுதான் எண்ணெய் நின்றது. அப்படியானால் கவனியுங்கள், நாம் வீட்டுக்குள்ளேயே ஆசீர்வாதம் இருக்கிறது. நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அன்பானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் ஆராதனைக்கு போனால்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று அல்ல, இல்லை ஆலயத்துக்கு போனால்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று அல்ல. அவருடைய வார்த்தை தான் முக்கியம் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. அவர் வீட்டிலே இருக்கிறவர்களுக்கும் வார்த்தையை அனுப்ப வல்ல தேவன். அவர் ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கும் ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிற தேவன். அவர் நம் பேரில் கரிசனை உள்ளவராக இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தை நமக்கு கிடைத்தாலே அதிலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு தேவையான சொல்யூஷன் அங்கே இருக்கிறது. இவள் பட்ட கடனை தீர்க்கிறதுக்கு இவளுக்கு வேறு வழி இல்லை. அந்த கடன்காரன் வந்து பிள்ளையை அடிமை கொள்ள வந்து கேட்கிறான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்பொழுது அவளுக்கு ஒன்றே ஒன்று தெரிந்தது, என்னுடைய கணவனும் ஒரு தீர்க்கதரிசி தானே, ஆகினால் இந்த தீர்க்கதரிசியிடத்தில் போனாள், அவர் நமக்கு ஒரு உபாயம் சொல்லுவார் என்று போனாள். அவர் சொன்னபடியே இவளும் செய்தாள். அப்படியே இவளுடைய பிரச்சனையும் தீர்ந்தது. மீந்ததை கொண்டு பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் இவள் சாப்பிடுறதுக்கு தேவையான ஆகாரமும் உண்டாயிருந்தது. அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் ஏதுவாயிருந்தது. அன்பானவர்களே, நாமும் அதே போல தேவனுடைய வார்த்தையை கேட்டு பழக வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கும்படிக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறார்கள், ஒரு ஆராதனைக்கு போனால் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் அப்படி நினைக்கிறார்கள். நமக்கு அதிலே எப்படிப்பட்ட வார்த்தை கிடைக்கிறது, நம்முடைய பிரச்சனைக்கேற்ற சொல்யூஷன் என்ன, நமது போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எங்கே இருக்கிறது, எந்த வார்த்தை நமக்கு சரியாக பொருந்துகிறது என்று பார்க்காமல், தங்களை ஆராய்ந்தும் பார்க்காமல், தங்களுடைய பிரச்சனை இன்னதென்றே தெரியாமல் அநேகர் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நமது வீட்டுக்குள்ளேயே ஆசீர்வாதம் தேடி வருகிறதுக்கு தேவனுடைய வார்த்தை கிரியை நடப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நாம் அதை புரிந்திருக்க வேண்டும். அந்த ஸ்திரீ தன் பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு தேவையான சொல்யூஷன் என்ன, அதற்கு வழி மட்டும் எனக்கு தெரியவில்லை, தேவன் எந்த வழியை வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை என்கிறது தான் அவளுடைய எதிர்பார்ப்பு. அவள் அந்த தீர்க்கதரிசனத்தில் போகிற பொழுது சரியாய் சொன்னார் தீர்க்கதரிசி. அவளும் அதை கேட்டு அதன்படியே விசுவாசத்தோடு செய்தாள். ஐயா, நான் தான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், எமக்கு ஏதாவது உதவி கூடுமானால் நீ செய்கிறதா இருக்க வேணும். அதை விட்டு வெறும் பாத்திரத்தை கேட்டால் எல்லாரும் கொடுப்பார்கள், நான் என்ன செய்கிறது என்று முதலில் அவளுக்கு இந்த எண்ணெய் பெருகிறதை பற்றி அவளுக்கு சிந்தித்து கூட பார்த்திருக்க மாட்டாள். ஆனால் அவள் ஒரு தீர்க்கதரிசியின்
மனைவியாக இருந்தபடினாலே இது எப்படி ஆகும் என்று அவளுக்கு புரிகிறதோ புரியலையோ, ஆனால் ஆகும் என்கிறது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தது. ஏனென்றால் ஓபதியா என்கிற தீர்க்கதரிசியினுடைய மனைவிதான் அவள் என்று அநேக பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படியானால் அவருடைய கணவனே ஊழியக்காரனாக இருந்து அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அதை கண்டறிந்திருந்த அவருடைய மனைவி இப்பொழுது தைரியத்தோடு இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே செய்கிறாள், அற்புதத்தை காண்கிறாள். அல்லேலூயா. ஒரு முறை பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். அவர்களுக்கு ஒரு குமாரன், அவர் அதாவது பிறந்திருக்கு, அப்போ தான் குழந்தை பிறந்ததுக்கு இவர்களுக்கு திருமணமாகி அப்போ தான் குழந்தை மெட்ராஸ் பட்டணத்தில் அந்த குழந்தையை அந்த சமயத்தில் அவர்கள் அதை வளர்த்துக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டார்கள். என்னென்னா தாய்ப்பால் இல்லை. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆச்சு, தாய்ப்பால் இல்லை. தாய்ப்பால் இல்லைன்னு சொன்னால் குழந்தை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது பசியினாலே துடித்து கத்துது. பால் தாயினிடத்திலும் இல்லை. இப்போ வாங்குறதுக்கு அந்த நாட்கள் எல்லாம் அந்த அமுல் டின்னெல்லாம் இருக்கும், அதில் எல்லாம் நிறைய பால் பவுடர்கள் எல்லாம் போட்டு அது மாதிரி கொடுப்பாங்க, புட்டிப்பால். அப்படி வாங்குறதுக்கு காசும் இல்லை. ஏன்னா இவர் ஊழியக்காரர். இப்போ இந்த மாதிரி நிர்பந்தமான நிலையில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கணவனும் மனைவி சேர்ந்து கொண்டு குழந்தையும் வைத்து கொண்டு, ஆண்டவரே குழந்தையை நாங்கள் இனி எங்களுக்கு தந்தீர், சரி சந்தோஷம். ஆனால் ஒன்று தாய்க்காவது பால் இருக்க வேண்டும், இல்லை அதை குழந்தைக்கு கொடுக்கத்தக்கதாக புட்டிப்பால் வாங்கிறதுக்காவது பணம் இருக்க வேண்டும். ரெண்டும் இல்லாத நிலையில் இந்த குழந்தை படுகிற பாட்டை பார்த்து கொண்டு எங்களால் எப்படி இருக்க முடியும் என்று ரொம்ப மனம் கசந்து அழுது விட்டார்கள். கணவனும் மனைவி அழுதுகிட்டு வந்திருக்கிறார்கள். கவனியுங்கள், கர்த்தர் எவ்வளவு இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் என்று பாருங்கள். இவர்கள் அழுது ஓய்ந்தார்கள். கதவு தட்டப்பட்டது. போய் பார்த்தால் யாரோ 2 அதே பால் புட்டி அமல் டின் 2 டின்னை எடுத்துக்கொண்டு வந்து அதை கொடுக்குறார்கள். யார் நீங்கள்? யாருக்கு கொடுக்கணும்? பாஸ்டர் சுந்தரம், உங்கள் வீடு இதுதானே? ஆமாம். இதை ஒருத்தர் வாங்கி கொடுத்து அனுப்புனார், உங்கள் வீட்டில் கொடுத்துரு சொன்னார். அப்படியா? யார் அவர்? அவர் அங்கே நிற்கிறாரு, கடையில் இருந்தார், கடையிலேருந்து என்கிட்ட கொடுத்து அனுப்புனார். எனக்கு அவர் யார் என்னன்னாலும் எனக்கு தெரியாது. அப்படியா? சரி, வாங்கி கொண்டாங்க. வெளியே வந்து பார்த்தாங்க, யாரையும் காணோம். கவனியுங்கள், கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாய் நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு கிரியை செய்திருக்கிறார் என்கிறதோடு இந்த பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரே, ஆகினாலே இந்த பிள்ளையினுடைய ஆகாரத்தை ஆண்டவர் சந்தித்தாரே என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆமருமையாகலே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணினாலே கர்த்தருடைய காதுகளிலே செவிகளிலே அது விளங்குகிறது என்கிறதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்முடைய வீட்டு பிரச்சனைகளையும் நம்முடைய தேவைகளையும் அதே வண்ணமாய் சந்திப்பாராக. நீங்கள் ஒரு காலம் அவிசுவாசப்படாதீர்கள். உங்கள் தேவை என்னதென்று ஆண்டவருக்கு தெரியும். அதற்கு எப்படிப்பட்டதான விடிவை உண்டு பண்ண வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால், நீங்கள் கணவனும் மனைவியுமாய் பிள்ளைகளுமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணினால் உங்கள் பிரச்சனை நிச்சயமாய் தீரும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அவர் ஒருபோதும் நம்முடைய ஜெபத்தை அல்லர் தட்டுகிறதே இல்லை. கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3ஆவதாக ஒன்றை வாசிப்போம். அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35 வசனங்களை வாசிப்போமானால், அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். இந்த காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், வேதம் அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சூனேம் என்கிறதான ஊருக்கு இந்த எலிசா என்கிறதான தீர்க்கதரிசி போய் வந்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு வீட்டிலே தங்குவார். அவர்கள் வந்தால் அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று கண்டு அவருக்கு ஒரு மேல் வீட்டை கட்டி கொடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சேவையை செய்த அந்த ஸ்திரீயை கூப்பிட்டு, அம்மா, உனக்கு நீ இவ்வளவு சலக்கரணையோடு, நீ இவ்வளவு அக்கறையோடு எங்களை கவனிக்கிறாயே, நாங்கள் வந்தால் எங்களுக்கு ஆகாரம் மற்றும் தங்கிறதுக்கு இடம் எல்லாம் தொடுத்து எல்லாம் செய்திருக்க, எங்களுக்கு ஒரு வீட்டையே மேலே ஒரு ரூமையை கட்டி கொடுத்துருக்காயே, உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் ஏதாயிலும் உதவி செய்ய விரும்புகிறோம். ராஜா கிட்ட உம்மை பற்றி ஏதாவது சொல்ல வேணுமா, அல்லது ஏதாவது உதவிகள் உங்களுக்கு தேவையா என்று கேட்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாள், எனக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு குறைவும் இல்லை, ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்று. அப்போது கேஎஸ்சி என்கிறதான, அதாவது இந்த ஊழியக்காருடைய உதவியாளர் சொல்கிறாரு, இந்த அம்மாவுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லை,
அவருடைய கணவனும் வயது சென்றவனாக இருக்கிறான்னு சொல்கிறார். எப்படியோ இதை கேட்ட உடனே, பரவாயில்லம்மா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். அதே போல் அவள் ஒரு குழந்தையை பெற்றாள். குழந்தை வளர்ந்தது, பிள்ளை விளையாடியது. வளர்ந்த குழந்தை திடீரென்று ஒரு நாள் மரித்து போய்விட்டது. இப்பொழுது இந்த ஸ்திரீக்கு மிகுந்த துக்கம். ஆனால் கவனியுங்கள், அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த மேல் வீட்டில் கொண்டு போய் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு குழந்தை மரித்து போனதை கணவனிடத்தில் கூட சொல்லவில்லை. அறையை பூட்டிவிட்டு கணவனிடத்தில் போய் ஒரு கழுதையை ஆயத்தப்படுத்தி ஒரு வேலைக்காரனையும் அனுப்பும், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வீட்டு வரைக்கும் போய்விட்டு வர வேண்டும் என்று. இன்றைக்கி என்னம்மா, அமாவாசையும் இல்லை, பௌர்ணமியும் இல்லை, இன்றைக்கி எந்த நாள் ஒன்றும் நல்ல நாள் ஆராதனை செய்யக்கூடிய அல்லது கோயிலுக்கு போகக்கூடிய அல்லது ஊழியக்காரனிடத்தில் போகக்கூடிய நாள் அல்லவே என்று சொல்லுகிறான். இல்லை இல்லை, நான் அவசியமாக போயிட்டு வரணும். சரி என்று ஆயத்தப்படுத்தி கொடுத்த உடனே நேராக எலிசா இருந்த வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்த உடனே விஷயமெல்லாம் தெரிந்தது எலிசாவுக்கும். ஆகினாலே, என்னம்மா நீங்கள் சுகமாக இருக்கிறியா, வீட்டுக்காரர் சுகமாக இருக்கிறான், பிள்ளை நன்றாக இருக்கான். அதெல்லாம் சரி, நான் உம்மிடத்தில் பிள்ளை வேண்டும், பிள்ளை இல்லாததுக்காக நீங்கள் எதையாலும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேனா? நீர் கேளாமலே என்னுடைய தேவை என்னன்னு அறிந்து நீர் இந்த மாதிரி சொன்னீர். ஆனால் இப்பொழுது பிள்ளை இல்லாத பொழுது எனக்கு இருந்த துக்கத்தை விட இந்த பிள்ளையை பெற்று வளர்த்ததுனால வந்த துக்கம் என்ன தெரியுமா என்று பிள்ளை மரித்து போனதை சொன்னான். இப்போது இந்த ஊழியக்காரனும் துக்கமடைந்தார். கூட இருந்த உதவியாளரை கூப்பிட்டு தன்னுடைய தடியை கொடுத்து இதை கொண்டு போய் அந்த பிள்ளையின் மேல் வை என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இப்போ கவனியுங்கள், பிள்ளையின் மேலே கொண்டு வந்த அந்த தடியை வைத்தால் பிள்ளையிடத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்பொழுது அதெல்லாம் முடியாத, அந்த உமது அசிஸ்டண்ட் அனுப்புறதெல்லாம் எனக்கு சம்மதி இல்லை, நீர் வர வேண்டும் என்று விடாமல் பிடித்து கொண்டதினாலே இப்பொழுது எலிசா புறப்பட்டு வருகிறார். வந்து கவனியுங்கள், வீட்டை முதலாவது பூட்டினார். வீட்டை பூட்டிவிட்டு கவனியுங்கள், உள்ளே போய் பிள்ளையின் முகத்தின் மேல் தன் முகத்தை வைத்து பிள்ளையின் மூச்சு காற்று தண்ணில் விழுங்குற மாதிரி இருந்து ஜெபம் பண்ணினார். கவனியுங்கள், முன்னே கேயாச்சி போய் தடியை வைத்த பொழுது அவர் வீட்டை பூட்டல. ஏன்னா அவர் அசிஸ்டண்ட் தானே, அவருக்கு சில டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. கவனியுங்கள், இந்த குருவினிடத்திலிருந்து கேயாச்சி சிஷியன் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் கற்றுக்கொள்ளலை. பாருங்கள், அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் அவர் விட்டார். அவர் சொல்கிறதுல பாதியை செஞ்சார், மீதியை விட்டுட்டார். அப்படித்தான் அங்கே பாருங்களேன், நாகமான இடத்துல ஒரு காணிக்கையும் வாங்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் இவன் பின்னாலேயே போய் காணிக்கை வேணும்னு சொல்லி ஒரு வஸ்திரம் வேணும், வெள்ளிக்காசும் வேணும்னு சொல்லி இப்போ தான் வந்தாங்க தீர்க்கதரிசியின் புத்தர். ஆகினால எஜமான் என்ன வாங்கி கொண்டு வர்றதுக்கு அனுப்பினார் என்று சொல்லி வாங்கி கொண்டு போனான். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? நாகமானை விட்டு போன குஷ்டரோகம் உன்னை பிடிக்கட்டுன்னு சொன்னார். அதனால் இவனுக்கு குஷ்டரோகி ஆகி போய் வந்தான். பாருங்கள், ஒரு பரிசுத்தவானோடு கூட இருந்த உதவியாளன் எப்படிப்பட்ட நிலைக்கு போயிட்டான். அதே போல் சொல்லுகிற காரியத்தை சரியாய் கேட்கவே இல்லை. கேயாசி கொண்டு போய் கோலை அங்கே அந்த குழந்தையின் மேல், மரித்து போன குழந்தையின் மேல் வைத்தாலும் அந்த குழந்தை உயிர் பெறவில்லை. ஆனால் இப்பொழுது தீர்க்கதரிசி வந்து அந்த குழந்தை உயிர் தெளிப்பு விட்டார். இந்தம்மா உன் பிள்ளையை நீ எடுத்துக்கொண்டு போ. கவனியுங்கள், வீட்டுக்குள்ளே வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ளே அற்புதத்தை செய்தார். ஆமருமையானவர்களே, எலிசாவினுடைய மேன்மை அங்கே விளங்குகிறது. எலிசாவுக்கு தேவன் கொடுத்ததான அந்த அற்புதம் செய்கிற வரம் அங்கே கிரியை நடப்பிக்கிறது. அதை அவர் செய்து முடித்தார். ஆமருமையாலே, எலியா 7 அற்புதம் செய்தார், எலிசா 14 அற்புதம் செய்தார். ஒன்று மரித்ததுக்கு பிற்பாடு அவருடைய கல்லறையிலே போடப்பட்ட ஒரு பிரேதம் உயிர்த்தெழுந்து மரித்தும் அற்புதம் ஒன்றை செய்தார். எப்படியோ காரியத்தை கவனியுங்கள், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை எலியாவினிடத்திலிருந்து இரட்டத்தனையான வரத்தை பெற்றுக்கொண்டவர். அதே போல் அவர் செய்த 7 அற்புதத்தை விட இவர் 14 அற்புதம் செய்தார். கவனியுங்கள், மரித்தோரை உயிர் எழுப்புறதில் கூட இவர் அற்புதத்தை செய்தார்தான். கவனியுங்கள், வீட்டுக்குள்ளே இது நடந்தது. அந்த அம்மா வீட்டுக்குள்ளே எவ்வளோ விசுவாசம் இருந்தால் அந்த மரித்து போன குழந்தையை வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டி விட்டு வந்து நேரடியாக சம்பந்தப்பட்ட ஊழியரிடத்தில் வந்து தீர்க்கதரிசனத்தில் வந்து மன்றாடி கேட்கிறார். ஆமர்மையாலே, நீங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்து பழக வேண்டும்.
வீட்டுக்குள்ளே அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நமது காரியங்களை குறித்து அவர் கரிசனை கொண்டவராய் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்கிறதிலும் அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடியவர். நான்காவதாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே நாம் ஒன்றை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பார்ப்போமானால், வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அன்பானவர்களே, கவனியுங்கள். உயிர் தெழுந்த இயேசு பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே வந்தார். நல்லா கவனிக்க வேணும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் என்று சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எங்கே நம்மையும் பிடிப்பார்களோ, இந்த யூதர்கள் நம்மையும் பிடித்து எதையாலும் தண்டிப்பார்களோ என்கிற பயம் அவர்களுக்கு இருந்தது. யூதர்களுக்கு பயந்ததினாலே தனி வீட்டிலே அறைகளை எல்லாம் சாத்தி கதவு ஜன்னல்கள் எல்லாம் மூடி உள்ளே இருக்கிறது தெரியாமல் இருக்கும்படிக்காக முயற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர்கள் பயந்து நடுங்கி பார்த்தாலும் பயப்படாதீர்கள், நான் தான் என்று அவர்களை தைரியப்படுத்திவிட்டு கவனியங்கள் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அதாவது பயப்பட்டு கொண்டிருக்கிற அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களை கொண்டு ஆண்டவர் இனி செய்ய போகிற ஊழியத்தையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் அவர்களுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டும். அவர்களுடைய மனதில் இருக்கிற பிரமையை மாற்ற வேண்டும். தான் மரித்து போனேன் என்று அவர்கள் ஏமாற்றமடைந்தவர்களாக இருக்கக்கூடாது, துக்கத்தோடு இருக்கக்கூடாது. அவர்கள் நம்பியிருந்த நம்பிக்கை அல்லது நான் இத்தனை காலமும் பிரசங்கித்த பிரசங்கம், இவ்வளவு காலம் அவர்களுக்கு சொல்லி கொண்டு வந்த உபதேசங்கள் அவர்களுக்கு வீணாய் போய்விடக்கூடாது என்று அவர்களுக்கு முதலாவது தரிசனமாகி, நான் தான், பயப்படாதீர்கள் என்று தைரியப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த உடனே அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆம், அவருடைய மனதில் இருந்த கிளேசங்கள் எல்லாம் நீங்கினது, பயமும் நீங்கினது, ஒரு புதிய தைரியம் உண்டாயிற்று. இன்னும் சொல்ல போனால் அதே அந்த சமயத்திலே முதலாவது தரிசனமான பொழுது தோமா அங்கே இல்லையாம். ஆனால் அடுத்த சில நாளிலே தோமா இருந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் இயேசு வருகிறார். சீசர்கள் எல்லாம் முன்னமே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இயேசு தரிசனமானார், இயேசுவை நாங்கள் கண்டோம், அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்னால் இவருக்கு, இந்த தோமாவுக்கு நம்பிக்கையே இல்லை. அது எப்படி? நீங்கள் யாரையோ பார்த்து விட்டு சொல்கிறீங்க, அது உண்மையாகவே அவராக இருக்காது, அந்த இயேசுவாக இருக்காது என்றெல்லாம் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நான் அவரை பார்த்தா அவருடைய கையில் உண்டான காயத்தில் என் விரலை விட்டு பார்ப்பேன், அவருடைய விழாவில் என் கையை விட்டு பார்ப்பேன். அதாவது ஈட்டியில் இது பெரிய காயம், அதனால் கை போகிற மாதிரி இருக்கும். இது சிறிய காயம், ஆணி தொலைத்தது, அது விரல் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா தான் நம்ம, நீங்கள் யாரையோ பார்த்துட்டு சொல்கிறீங்க என்று இவன் அவிசுவாசப்பட்டான். ஆனால் கர்த்தரோ அவனுடைய அவிசுவாசத்தை நீக்கும்படியாக அவனுக்கு தரிசனம் ஆன உடனே சொன்னார், உன் கையை நீட்டி என் விழாவில் போடு, உன் விரலை நீட்டி என் காயங்களில் போடுன்னார். அப்போ தான் அவனுக்கு மனக்கண்கள் திறந்தது. தேவனே, இயேசுவே என்று அவருடைய பாதத்தில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறான். அதனுடைய அவிசுவாசத்தை போக்கும்படி வேண்டிக் கொண்டான். அன்பானவர்களே, கவனியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வருகிறவர். அவர் எங்கோ இருந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் ஆலயத்தில் தான் இருக்கிறார் என்று அல்ல. அவர் கூட்டம் போட்டால்தான் பெரிய கூட்டத்தில் தான் இருக்கிறார் என்று அல்ல. கவனியுங்கள், நமது வீட்டிலே இருக்கிறார். எங்கே 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து என் நாமத்தில் கூடுகிறீர்களோ, அந்த 2 பேர்னு சொல்கிறது யார், 3 பேர்னு சொல்கிறது யார்? 2 பேர் என்று சொன்னால் பிரிக்க முடியாத பிரகாரமாக எப்பொழுதும் இருக்கிற 2 பேர் யாருன்னா கணவன் மனைவி தான். 3ஆவதா நபர் பிள்ளைகள், அப்படி வைத்துக்கொள்ளலாம். அப்போது கவனியுங்கள், எங்கே குடும்பம் இருக்கிறதோ, குடும்பம் ஒருமனப்படுகிறதோ, குடும்பம் குதூகலம் அடைகிறதோ, குடும்பம் கர்த்தரை தேடுகிறதோ, குடும்பமாக நாம் தேவனை தேடுகிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அங்கே அவர் இருக்கிறார்.
ஆகையினாலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், நமது தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நாம் நிச்சயமாக ஜெயங்கொண்டவர்களாய் மாறுவோம். நம்பிக்கையற்றதான நிலையில் இருந்ததான தோமா நம்பிக்கை வந்ததுக்கு பிற்பாடு அவர் சாதாரணமாக இல்லை, நம்முடைய தேசத்து வரைக்கும் வந்து சுவிசேஷத்தை அறிவித்த மகத்துவமான சாதனை செய்த தோமா மாறிவிட்டார். ஆமருமையாவர்களே, நாமும் விசுவாசிப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே ஐயமே இல்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சபையில் இருக்கிறதான ஒரு விதவை அம்மா வீட்டுக்கு போயிருந்தார். ஏன்னா அவங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாத கஷ்டத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த வாடகையை கொடுக்கலாம், அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கையில் பணத்தை எடுத்துக்கொண்டு போனார். போய் அந்த வீட்டில் இருந்தது கதவு வெளியே பூட்டப்படவில்லை, ஆனால் உள்ளே தாழ் போடப்பட்டிருந்தது. கதவை தட்டினார். கதவை தட்டுகிற பொழுது உள்ளே இருந்து ஒரு சத்தமும் வரவில்லை. மறுபடியும் தட்டினார், வரவில்லை. என்ன அது தூங்கிட்டாங்களா என்று மறுபடியும் பலமாய் தட்டினார், ஒரு சத்தமும் வரவில்லை. உள்ளே இருந்து யாரும் வந்து கதவை திறக்கவில்லை. இந்த வீட்டுக்கு வெளியே கதவு வேறு ஒரு கதவு இருக்கிறதா, நம்ம பின்னாலே இருக்கிறதா என்று பின்னாலே ஒரு வேளை உள்ளே தாழ் போட்டு விட்டு பின்னாலே போயிருக்கிறார்கள் என்று பின்னாலே போய் பார்த்தா அங்கே வேறு கதவும் இல்லை. என்னென்ன புரியலையே, இந்த அம்மா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே, எப்படி உள்ளே தாழ் போட்டாங்க தெரியலையே என்று மறுபடியும் தட்டி பார்த்தா கதவு திறக்கப்படவே இல்லை, போய்விட்டார். கவனியுங்கள், அடுத்த வாரம் அந்த அம்மா ஆலயத்தில் வந்தார்கள். அப்போது அம்மா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேனே, எங்கே போயிருந்தீங்க, எப்பையா வந்தீங்க? நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்தேன். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் வந்தீங்க? 6 மணி இருக்கும். 6 மணிக்கு நீங்களா வந்தீங்க? ஆமாம், நான் தான் வந்தேன். ஐயா, நீங்கள் வந்தீங்களா, என்னை கூப்பிட்டீங்களா? நான் தான் கூப்பிட்டேன், அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன், பலமாக தட்டினேன், பலமுறை தட்டினேன், தேவையில்லை. ஐயோன்னு அழுதாங்க. ஏம்மா அழுகிறீங்க? ஐயா, நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஐயா. இந்த வீட்டுக்கு ஓனர் தான் வாடகை கேட்க வந்திருக்கிறாருன்னு நினைத்து கொண்டு நான் கதவை திறக்கவில்லை என்றார். ஏம்மா, உள்ளதானே இருந்தீங்க? ஆமையா, நான் உள்ளே தான் இருந்தேன். ஆனாலும் நான் கதவை தட்டுகிறது இந்த வீட்டுக்காரர் தான் வாடகை கேட்க வந்திருக்கிறாரோ என்ற பயத்தில் நான் இருந்து விட்டேன். சில பேர் வீட்டிலே இருக்கிறார்கள், ஆனால் கவனியுங்கள், வீட்டுக்கு இயேசு வருகிறார், பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் வருகிறார், ஆனால் கதவை திறக்க மனதில்லை. கவனியுங்கள், அந்த அம்மாவினுடைய அவிசுவாசம், அந்த அம்மா தன்னுடைய பிரச்சனையை பற்றியே நினைத்தார்களே அல்லாமல் அதற்கு ஒரு விடிவை உண்டு பண்ணுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசிக்கவில்லை. அதை செய்யக்கூடியவரை உள்ளே அனுமதிக்க முடியாதபடிக்கு இயேசுவை வெளியே வைத்துவிட்டு பிரச்சனை தீரவில்லையே என்று கவலைங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதே போல் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் இயேசு உள்ளே வருகிறதுக்கு விரும்புகிறார், ஆனால் கதவை திறக்கிறதில்லை, மனக்கதவை திறக்கிறதில்லை. இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொண்டீர்கள். 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பேழைக்குள்ளே இருந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, சண்டை சச்சரவில்லை, மாமியா மருமகள் பிரச்சனை இல்லை, பங்காளி பிரச்சனையும் இல்லை, சமாதானம். தேவ வார்த்தையின்படி அவர்கள் உள்ளே இருந்ததினாலே கர்த்தர் அவர்களை உள்ளே விட்டார். ஒரு குறைவும் இல்லாதபடி 371 நாட்களும் அவர்கள் சுபிட்சமாய் இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு தேவன் அவர்களை கொண்டுதான் புதிய உலகத்தை உண்டு பண்ணினார். அதே போல சபையாகிய பேழைக்குள்ளே இருக்கிறவர்களை கொண்டுதான் புதிய உலகத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார், நித்தியத்தை ஸ்தாபிக்கப் போகிறார். மறந்துவிடக்கூடாது. 2வதாக, கடன்பட்ட ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைகளோடு கூட வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு வெளி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி விசுவாசத்தோடு அதிலே எண்ணெயை வார்த்து வைத்தாள். ஆகினாலே அவளுடைய பிரச்சனை தீர்ந்தது. அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்தாள். அவள் கடனை தீர்த்தது மட்டுமல்லாமல் மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணத்தக்கதான வழியும் உண்டாயிருந்தது. வீட்டுக்குள்ளேயே அற்புதம் நடந்தது, வீட்டுக்குள்ளேயே ஆசீர்வாதம் இருந்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். 3வதாக, எலிசா ஒரு இறந்து போன ஒரு குழந்தையை உயிரோடு எழுப்புகிறார். ஆம், அந்த ஸ்திரீயினுடைய, அந்த சூனேமியாளுடைய விசுவாசத்துக்கு தேவன் கொடுத்த கணம் என்ன தெரியுமா? அந்த மரித்து போன குழந்தை உயிரோடு எழுப்பி காட்டினது. அவள் வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டி விட்டு போனது போல வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்க இருக்கிறது. அவன் வீட்டுக்குள்ளே வந்து கதவை வெளியே, அதாவது கதவை பூட்டி, உள்ளே கதவை பூட்டிவிட்டு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினான். அற்புதம் நடந்தது. மரித்து போன பிள்ளை உயிரோடு எழுந்தது. ஆம், வீட்டுக்குள்ளே அற்புதத்தை செய்யக்கூடிய கர்த்தர் இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் நமக்கு செய்வார். சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நாங்கள் நம்பி வந்த இரட்சகர் இயேசு மரித்து போனாரே, சிலுவையிலே அவரை பிடித்து
அறைந்து சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்களே, அவர் அடக்கம் பண்ண விட்டாரே, அவரை நம்பி வந்தோம், அவருடைய உபதேசத்தை கேட்டோம், அவருக்கு சீசர் ஆனோம், ஆனால் இப்பொழுதோ அவர் நம்மை கைவிட்டு விட்டு போய்விட்டாரே என்ற அங்கலாய்ப்போடு இருக்கிற அநேக சீசர்களுடைய மனதை திறந்து, தான் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன் என்கிறது உண்மைதான், சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிறது உண்மைதான், அடக்கம் பண்ணப்பட்டேன் என்கிறது உண்மைதான், ஆயினும் நான் உயிர் தெழுந்தேன், நான் உயிர் தெழுவேன் என்று சொன்னது போல உயிர் தெழுந்தேன் என்கிறது உண்மை, பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தங்களை சாட்சியாக காட்டினார். ஆம், வீட்டுக்குள் அவர்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே வந்து அவர் தம்மை தரிசனமாக்கி காண்பித்தார். அப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். நமது பிரச்சனைகள் தீர்கிறதுக்கு கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் தாமே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாக நேசிக்கிற அருமையான தகப்பனே, வீட்டுக்குள்ளிருக்கிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்கும்படியான பாக்கியத்தை தந்தீர். உமது கிருபையினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் அடியான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சபை வீட்டுக்குள் இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே, சபை உம்மை மகிமைப்படுத்துகிறதிலே, உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதிலே எல்லா விதமான விசுவாசத்தோடும் இருந்து உம்மை சேவிக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பாள் என்று சொல்லியிருக்கிற உமது வார்த்தையின் நிறைவேறுதலாக உமது பிள்ளைகளை கடாட்சி தருவீராக. நீரும் அவர்களோடு கூட இருந்தருள்வீராக, இருந்து ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்துக்கு சாட்சியாய், சபைக்கு முன்மாதிரியாய், தேவநாமத்துக்கு மகிமையாய், எதிர்காலத்துக்கு நல்ல பொக்கிஷத்தையும் பற்றிக்கொள்ள கிருபை அனுக்கிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். தமிழ் பத்திரிகைகளிலே மிகவும் ஆவிக்குரிய பத்திரிகை என்று அனைத்து போதகராலும் பாராட்டப்பட்ட மணவாட்டி பத்திரிகை உங்களுக்கு விசேஷித்த டிவி நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறது. மணவாட்டி பத்திரிகை ஆசிரியரும் பூரண சுவிசேஷ எழுப்புதல் தலைமை போதகருமாகிய பாஸ்டர் ஜே செல்லதுரை அவர்கள் வேதாகமத்தை பற்றியும் அதன் விசேஷித்த சிறப்புகளை பற்றியும் சரித்திர, பூகோள, விண்வெளி மற்றும் புதைப்பொருள் ஆதார சான்றுகளுடன் உங்கள் வாழ்க்கையை புதிய வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இத்தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள். எங்களது முகவரி பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபை, எண் 3, 4வது தெரு, சாந்திபுரம், திருமுல்லவாயில், சென்னை 6,62,000. தொலைபேசி எண் 04464546787 மற்றும் 26384373. செல் நம்பர் 9677889988. May God bless you.